வைப்புக்கும் நன்றி செலுத்தணும் என்னண்டா வச்சுட்டு பேசின கிளியர் வைக்கணும். இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு வாசிப்பு பழக்கத்தை தூண்டுற இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையில உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கணும். இதை தொடர்ந்து அழகான முறையில செய்யறதுக்கு அவங்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சு இந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலையும் பரக்கத் செய்யணும்ன்ற அந்த பிரார்த்தனையோட நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். என் காரணம் உண்டா, வாசிப்பு என்ற விடயத்துல உண்மையிலே இப்ப நாங்க சரியான வீக் ஆகிக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான். அதை திரும்ப எப்படி புதுப்பிக்கலும் என்ற ஒரு முயற்சி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி வைக்கணும். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு மஜ்லிஸ், மிக சந்தோஷமான ஒரு மஜ்லிஸ். ஏன் நான் இன்னைக்கு நான் பேசுறேன்டா, நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்ச படைப்பு எதுன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? யாருக்கு சொல்லல முதல் படைப்பு எது? பேனா. பேனா பாருங்க, பேனா பேனாவால எழுதுறோம். எழுதுனா என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் படைப்பு அப்ப பேனா. இது சம்பந்தமான ஹதீஸ் இருக்குது. இன்னும் சில ஹதீஸ்ல வரும், அல்லாஹ் தஆலா அர்ஷ தண்ணியை முதலாவது படைச்சான், அதுக்கப்புறம் அர்ஷ படைச்சான், அதுக்கப்புறம் பேனாவை படைச்சான்னு வேறொரு ஹதீஸ் வரும். அப்ப வேறு சில ஹதீஸ்ல பேனாவை படைச்சேன்னு வரும். அப்ப இதுல இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் சேர்த்து விளங்கப்படுத்துற இமாம்கள் சொல்ற நல்ல ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்னண்டா, அல்லாஹ் தஆலா முதலாவது இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாத்தையுமே எல்லாம் அந்த கலாக்கதிர்னு சொல்றோமே, கலாக்கதிர்ன்ற அடிப்படையில எல்லாத்த பத்தியும் முதலாவது எழுதி வச்சாச்சு, டாக்குமெண்ட் பண்ணி வச்சாச்சு. எனவே டாக்குமெண்டேஷன் எழுத்து. எனவேதான் அதை செஞ்சு போட்டுத்தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அதெல்லாம் செஞ்ச. இன்னும் சிலர் சொல்லுவாங்க என்னண்டா, முதலாவது தண்ணி அரசுன்றது ஈக்கணும் தானே, அதுக்கப்புறம் அடுத்தது. எனவே அது பேசிக்கான விஷயம். அதுக்கு அடுத்தது முதலாவது படைச்சது பேனா. அப்படின்னா பேனாக முக்கியமானது இந்த சொல்லி ரெண்டையும் அந்த ஒழுங்குபடுத்தி செல்ற நேரம் விளங்கப்படுத்துவாங்க. எப்படியோ முதலாவது படைக்கப்பட்டது பேனாண்டா, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே எழுத்து வடிவத்தை கொண்டுட்டான். எனவேதான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டுல எல்லாம் பதியப்பட்டிருக்குது, எதுவும் தவறவிடப்படல. அங்கிருந்துதான் எல்லாம் கட்டம் கட்டமா உலகத்துக்கு இறங்கி கொண்டிருக்குது. எனவே அந்த டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிற முழு டீட்டெயிலும் இருக்குது. அதை வச்சுதான் அப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு போகுது. எனவே எழுத்து வடிவத்துல அல்லாஹ் தஆலா தொகுத்து வச்சுக்கிறான் இந்த பிரபஞ்சம் அழியும் வரைக்கும் உள்ள எல்லாம். ஏன்னா அந்த ஹதீஸ் அப்படித்தான் வருது. அல்லாஹ் தஆலா எழுதுகோல படைச்சான், படைச்சிட்டு அது கட்டளையிட்டான் எழுத சொல்லி, அது உலகம் அழியும் வரைக்கும் எழுதி கொண்டே இருக்குது என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வரும். அப்ப என்னண்டா, உலகம் அழியும் வரைக்கும் உள்ள சகலதும் எழுதப்பட்டிருக்குது. எனவே டீட்டெயில் அப்படி இருக்குது. அப்ப மலக்குகளோட டியூட்டி கூட அதை வச்சுதான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற இந்த அழகான ஒரு விஷயத்தை நாங்க விளங்கக்கூடியதா இருக்குது. அப்ப என்னண்டா, ஃபர்ஸ்ட் விஷயமே எழுதுகோல் வாசிப்புன்றத அல்லாஹ் தஆலா அடிப்படையில ஆரம்பிச்சு வச்சாச்சு. மனுஷனை படைக்க முந்தி அதுக்கு பிறகு தானே மனுஷன் எல்லாம், அடுத்த படைப்பெல்லாம் அதுக்கு பிறகுதான். எனவே எழுத்து வாசிப்பு அந்த பேனான்ற சப்ஜெக்ட் ஆக முக்கியம். இந்த பின்னணியோட தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச நேரம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல அழகான உடம்பை கொடுத்துட்டு ரெண்டாவது கொடுத்தது அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தது. எனவே 100% அறிவு அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்தான். இதுல எல்லாம் சேர்ந்து வருது. அப்படி வந்துதான் நபிமார்கள்ட பெரிய வரலாறு ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி செல்ற நேரம் செல்ற என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நபி? உம்மி நபி. உம்மி நபின்னா எழுத வாசிக்க தெரியான்னு சொல்லுவோம். ஆனா இறங்கின முதல் வசனம் என்னன்னு சொல்லுங்க, இக்ராண்டா ஓதுற வாசிக்கிற. அதுக்கப்புறம் முதல் இக்ரான்ற சொல் தான் ஃபர்ஸ்ட் இறங்கினது. அது தொடர்ந்து வந்த சொல்லல பாருங்களேன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். பேனா, ஆசிரியர் மாணவர் தொடர்பு, இதெல்லாம் தான் அடுத்த வந்திக்குது. அப்ப எழுத வாசிக்க தெரியாத உம்மி நபிக்கு அல்லாஹ் தஆலா வாசிங்க ஓதுங்கன்னு சொல்றான். ஓதுறன்னாலும் எழுத்து தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? நான் குர்ஆன் ஓதுறேன்னு சொல்றோம். ஓதுறன்னா என்ன? எழுத்த கூட்டி ஓதுறது தானே வாசிப்பு. எனவேதான் வாசிப்பு, ஓதுதல், பேனா, ஆசிரியர் மாணவர் தொடர்பு, இதெல்லாம் சேர்த்துத்தான் அப்படியே அந்த முதல் வசனமே இறங்குது. இப்ப சொல்லுங்க, வாசிக்க தெரியான்றது
எழுத தெரியான்றது அல்லாஹ் தாலாக்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹி தெரியான்றது தெரியும் தானே. அப்ப தெரியாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வாசிங்கன்னு சொன்னா பிழையா சரியா? பிழை தானே. அப்ப அல்லாஹ் தாலா பிழை விட்ட அப்படியா? பிழை விட்ட என்ன? அப்ப எழுத வாசிக்க தெரியாத நபிக்கும் ஓர்டர் என்ன தெரியுமா? எழுதுங்க, வாசிங்க. இது அடிப்படையான விஷயம், இது முக்கியமான விஷயம். அப்பதான் உங்களோட அறிவை வளர்க்கலும். பாருங்க, அந்த நபிக்கை கட்டளை இல்லைன்னா ஓர்டர். எனவேதான் குர்ஆன்ல வார அந்த ஏவல்களுக்கு செல்வாங்க கட்டளை சொல்லி. அப்ப பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் முக்கியமா பொதுவா செல்வாங்க கட்டளை. எனவே எழுத வாசிக்க தெரியாத நபிக்கு கூட பேனாவை பயன்படுத்துங்க, ஆசிரியர் மாணவர் தொடர்போடு இருங்க, வாசிங்க, ஓதுங்கன்ற கட்டளை அல்லாஹ் தஆலா இடுறானுண்டா எவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாயிக்குது வாசித்தல் என்பது. இது ஒரு அடிப்படையான விஷயம். ரைட். இப்ப இந்த பின்னணியில பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சும்மா இறக்கல்ல. இந்த பின்னணியோட தான் இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்துல வாசிப்புல ஃபெஸ்ட் கேட்கிற சமூகம் யாருன்னு சொல்லுங்க. யாரு? உலகத்துல வாசிப்புல ஆக ஃபெஸ்ட் கேட்கிற சமூகம் யாரு? யாரு? முஸ்லீம்கள். உண்மைதான். ஏன் சொல்லுங்க. குர்ஆன் ஓதுற, குர்ஆன் ஓதுறன்றது ரீடிங் என்ற இதுக்கெல்லாம் கோந்திக்கிறாங்க. எனவே ஆக கூட ரீட் பண்ற சமூகம் முஸ்லிம் சமூகம் தான். ஏன்னா இப்படியோ ஒரு நாளை கொஞ்சம் சரி குர்ஆன் ஓதுறதானே. எனவேதான் உலகத்துல ஆக கூட ரீட் பண்ற சமூகம் சொல்லி கணிப்பீடு செல்லுது முஸ்லீம்கள். சரி, ஏன் காரணம் சொல்லுங்களேன்? ஏன் காரணம்? பின்னால பார்ப்போம், அது வேற பிரச்சனை. விளங்காம ஓதுறன்றது இன்னொரு பிரச்சனை. விளங்காமத்தான் ஓதினாலும் நன்மைக்குதான் இல்லையா? என்ன நன்மை? ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10. அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்தா 3 எழுத்தா? எத்தனை நன்மை? எனவேதான் வாசித்தல் என்ற விஷயத்துக்கு ஆக கூட நன்மையை கொடுத்திருக்கிற ஒரே ஒரு மார்க்கம் எந்த மார்க்கம்? இஸ்லாம். அதுல குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டா இதுதான் இன்னைக்கு விசேஷம். அந்த நன்மை எதிர்பார்த்தா குர்ஆன் ஓதுறோம். எனவே எனக்கு நன்மை கிடைக்குது, விளங்கினோ விளங்கலையோ நன்மைக்காக நான் ஓதுறேன், நான் ரீட் பண்றேன். இதுதான் பேசிக். இதுல நாங்க விட்ட தவறு என்ன தெரியுமா? விளங்காம செய்யறது எங்கட பிள்ளை. எனவே விளங்குற சமூகமா மாறினோம்டா எங்களை யாராலையுமே பீட் பண்ணிடலாம், எங்களை யாராலையுமே வெள்ளையலாம். நாங்க தான் மேலே இருப்போம். இதுதான் பழைய எங்கட சஹாபாக்களுக்கு நடந்த. அவங்க விளங்கி சாதிக்கிறவரா மாறினாங்க. நாங்க ஓதிட்டு இருக்கிறோம், விளங்காம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதான் எங்களுக்கு வித்தியாசம். எனவே எங்கள்கிட்ட ஈக்குது அந்த பழக்கம். அதை இன்னும் நாங்க கொஞ்சம் வளர்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அப்ப அதுல குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தந்திக்கிறேன்டா. இது வாசிங்க, ஓதுங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா தமிழை வாசிக்கிறதுக்கு, சிங்களத்தை வாசிக்கிறதுக்கு, இங்கிலீஷை வாசிக்கிறதுக்கு நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டா மற்றது கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா இல்லையா? எனவேதான் ரீடிங், வாசித்தல் என்பதுக்கு நன்மை தார ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எனவேதான் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய மொழியை படிக்க சொல்லி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டா இல்லையா? ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு என்ன தெரியுமா? எனக்கு அபராணி மொழி தெரியா. அபராணி மொழி யார்ட மொழி சொல்லுங்களேன்? யார்ட மொழி? அபராணி மொழி யார்ட மொழி? யூதர்கள்ட மொழி எனக்கு தெரியா. எனவே நீங்க அந்த மொழியை படிங்க, எழுத வாசிக்க டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு படிங்க, படிச்சேன்னு டிரான்ஸ்லேட்டரா இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு காலம் எடுத்துச்சு படிக்கிறதுக்கு? 2 கிழமை. 2 கிழமையில அந்த மொழியை படிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரான்ஸ்லேட்டரா இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, நன்மையா இல்லையா? நன்மையா இல்லையா? யார்ட மொழியை படிச்ச? யூதர்கள்ட மொழியை படிச்சு டிரான்ஸ்லேட்டரா இருந்ததுக்கு ரசூலுல்லாஹி கடிதம் வரும், அந்த மொழியில கடிதம் வரும், அதை வாசி மொழிபெயர்ப்பார். ரசூலுல்லாஹி அரபுல சொல்லுவாங்க, அதை அப்படியே அபராணி மொழியில இருந்து கடிதம் அனுப்புவாரு. நன்மையா இல்லையா? எனவேதான் வேண்டிய மொழிய எழுத வாசிக்க படிக்கிறதுக்கும் அதை சரியா பயன்படுத்துறதுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வச்சுக்கிறான். அது தமிழ் மொழி யூதர்கள்ட மொழிக்கே நன்மைக்கு இருந்தா எங்கட தமிழ் மொழிக்கு இல்லையா? எங்கட சிங்கள மொழிக்கு இல்லையா? இங்கிலீஷுக்கு இல்லையா? எனவே குர்ஆனுக்கு நன்மை கூட.
மத்தைகள்லாம் நன்மையெல்லாம் டிஃப்ரெண்ட் கேளும். நாங்க எதை படிக்கிறோம், இதுக்கு நன்மை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். வாசித்தலுக்கு நன்மையை தருகின்ற மார்க்கம் என்ற ஒரே ஒரு மார்க்கம் எங்கட மார்க்கம் மட்டும்தான். வேற எங்கேயுமே அதை பார்க்கலாம். இப்படியான ஒரு மார்க்கத்தை சுமந்த மனிதர்கள் தான் நாங்க எல்லாரும். எனவே நாங்க இதுல நல்லா முன்னுக்கிக்க வேண்டிய ஆக்கள். ஆனா ஈக்குது குர்ஆன் ஓதுறோம், அதே மாதிரி அடுத்ததுல நாங்க முன்னுக்கு போகும்டா எங்கட புள்ள எல்லாம் சாதனையாளர்களா மாறுவாங்க. யூதர்கள்ட அபராணி மொழி காலப்போக்குல இல்லா போயிட்டுது பாருங்க. யூதர்கள்ட அபராணி மொழி எழுத்து வடிவம் இல்லா போயிட்டு அந்த எழுத்து அழிஞ்சா அப்ப யூதர்கள் அந்த மொழி அழியிற கட்டத்துக்கு வார நேரம் பாருங்க. அந்த யூதர்கள் இப்ப உலகத்துல ஈக்கிறது 1.5 கோடி 2 கோடிக்குள்ளதானே. 80 கோடி மக்கள்ல யூதர்கள் கிட்டத்தட்ட 2 கோடிக்குள்ளுக்குள்ளதான். 1.5 கோடிக்கும் 2 கோடிக்கும் இடையில. இதுல நாங்க முஸ்லீம்கள் 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், பல மொழிகளை பேசுறோம். இப்ப அவங்களோட மொழி அழிய போகுது, எழுத்து வடிவம் இல்லா போயிட்டுது. கொஞ்ச நாள் அழிய போற அந்த மொழிய இஸ்ரேல் என்ற நாட்டை பலஸ்தீனை பிடிச்சி அந்த நாட்டை உருவாக்கி அதுக்கு பிறகு அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து உலகத்துல ஒரு முக்கியமான மொழியா மாத்தி விட்டாங்க. பாருங்க, இல்லாத்தையே செஞ்சு தீக்கிறாங்க. எங்கள்கிட்ட கைவசம் எத்து நிற்குது, ஏன் எங்களுக்கு பயன்படுத்தி எல்லாம் நிற்குது. ஏண்டா ஒரு எழுத்துக்கும் நன்மதார மார்க்கம் எங்கட மார்க்கம். அது அரப அதுல குர்ஆன் ஓதினோம்டா ஒரு எழுத்துக்கு 10ண்டா, தமிழ் மொழியை இங்கிலீஷ சிங்களத்தை வாசிச்சா குறைஞ்ச ஒரு நன்மையாக கிடைக்க போகுதா இல்லையா? இந்த நீயத்து இந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்கணும். எனவே வாசிக்கிறதுக்கு நன்மை கிடைக்குது. நான் வாசிக்கிற ஒன்றும் வேஸ்ட் இல்லை. நான் மோசமானத்தை வாசிச்சா அதுக்கு பாவம் இருக்குது. ஆனா நிச்சயமா நான் வாசித்தல் என்பது எனக்கு நன்மை கிடைக்கிறன்றதுல என்ன லாங்குவேஜை படிக்கிறதுக்காக சில வாசிக்கிறோம். எனவே நீயத்து முக்கியம். நான் யாருக்காக இதை படிக்கிறேன், யாருக்காக இதை வாசிக்கிறேன்? அல்லாஹ்வுக்காக. எனவே ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மதார மார்க்கம் எங்கட மார்க்கம் தான் வாசிப்பு என்ற அடிப்படையில. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இதுல உங்களுக்கு தெரியும், இந்த இத்தாலி மக்களை பத்தி சொல்லுவாங்க. இத்தாலி மக்கள் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? இத்தாலி மக்கள் எங்க போறண்டாலும் புக் ஒன்று எடுத்து தான் போவாங்க. சரி, இத்தாலி மக்களை பத்தி நான் வாசியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இத்தாலி மக்கள் எங்க போறண்டாலும் ஒரு புக் ஒன்று எடுத்து தான் போவாங்க. இந்த நேரம் வாசி கொண்டுதான் நிற்பாங்க. அவங்களோட ஹொபி அது. சரி, சும்மா இருக்கிற டைம் சும்மா இருக்கிறல்ல, பஸ் ஹோல்ட்ல ஈப்பாங்களாம், உட்காந்துட்டு புக் ஒன்று எடுத்து வாசிட்டு இருப்பாங்களாம். பஸ் வந்து ஏறுற நேரம் தான் ஏறி சீட்ல உட்கார்ந்தா மர புக்கை பிரட்டியாச்சு, அங்க இறங்கும் வரைக்கும் வாசிக்கிறேன். இத மாதிரி எல்லா டைமும் வாசிக்கிற ஒரு புதினமான ஒரு சமூகம் இத்தாலி மக்கள். அப்ப ஒரு புதிய கணிப்பீடு செல்லுது என்னன்னா, இத்தாலி மக்கள்ல இப்ப இஸ்லாத்துக்கு வார வீதம் கூடிக்குதாம். இத்தாலி மக்கள்ல இஸ்லாத்துக்கு வார வீதம் கூடிக்குதாம். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அவனோட ரீடிங் தான் காரணமா. ரீட் பண்ணி எல்லாத்தையுமே ரீட் பண்ற எதுன்னு பாக்குறல்ல. அப்ப குர்ஆனையும் ரீட் பண்ண தொடங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புக் ஒன்னையும் தான் சரி ரீட் பண்ணுவாங்க. இஸ்லாம் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண தொடங்குறாங்க. இஸ்லாத்துக்கு வார வீதம் நிறைய வந்துட்டு இருக்குது. காரணம் அவங்களோட ரீடிங் பழக்கம் அவங்கள நிறைய வளர்த்துட்டிக்குது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, அப்ப ரீடிங்ன்றது இருக்குது. அல்லாஹ் தஆலா முதலாவது பேனையை படைச்சு ஸ்டார்ட் பண்ணினான். அப்ப இந்த எழுத்து வடிவம் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் தஆலா எழுத்தெல்லாம் செஞ்சாங்க, இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பாதுகாத்து வச்சுக்கிறான். ஆனா மனுஷன் கட்டம் கட்டமா எழுத்து வடிவத்தை கொண்டு வரானே. இப்ப இன்னைக்கு துவாக்களை ஞாபகப்படுத்தினாங்க. கட்டாயம் இந்த துவாக்களை தனியே உண்மையிலே தனியே பேச வேண்டிய ஒரு பெரிய ஒரு பகுதி. நல்ல ஒரு துவா தான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமான்னு சொல்லி இன்னொரு துவா ஒன்றுச்சு. சரி, அந்த துவாவை ஒவ்வொரு வாப்பாவும் உம்மாவும் ஓத வேண்டிய துவா. ஃபெமிலிக்காக ஒரு கணவன் அந்த துவா ஓதுற நேரம் மனைவிக்கும் புள்ளகளுக்கும் அது கபூல் ஆகுது. சரி, இந்த துவா அதே மாதிரி மனைவி ஓதுற நேரம் கணவனுக்கும் புள்ளகளுக்கும் கபூல் ஆகுது. அழகான துவா. ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது இல்ல. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன். யாரெல்லாம் எங்களுக்கு கிஃப்ட் ஆத்தா, ஹிபா வஹப யஹபு ஹிபா ஹப்லனா, எங்களுக்கு கிஃப்ட் ஆத்தா கண் குளிர்ச்சி. கணவனை பார்த்தா கண் குளிர்ச்சி, சந்தோஷம். புள்ளகளை பார்த்தா கண் குளிர்ச்சி, மனைவியை பார்த்தா கண் குளிர்ச்சி, சந்தோஷத்தை மகிழ்ச்சியத்தா. இதான் நாங்க எதிர்பார்க்கறது. எங்கட புள்ளகள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் கண் குளிர்ச்சி, சந்தோஷம். கணவன்கிட்ட சந்தோஷம், கணவனை பார்த்தா மனைவியை பார்த்தா கண் குளிர்ச்சி. இதத்தா கிஃப்டாத்தா, உடனே கிஃப்டாத்தா. ஏண்டா அல்லாஹ் தஆலா தந்திக்கிற கிஃப்ட் தான் எங்கட புள்ளகளுமே. தெரிந்தானே? யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர்.
அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கிஃப்டாக பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு கிஃப்டா ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான், அதுவும் கிஃப்ட். எனவே குழந்தை பாக்கியம்ன்றதே கிஃப்ட். இதை சொல்லிட்டு அந்த குழந்தை பாக்கியங்கள்ல கண்குளிர்ச்சி சந்தோஷத்தை தானு சொல்லி துவால முதல் பாதி சொல்லிட்டு வஜல்னலில் முத்தகீன இமாமா. யால அது மட்டும் இல்ல, எங்களை முத்தகீன்களோட தலைவர்களா ஆக்கிவை. முத்தகீன்களோட தலைவர்களா அப்ப என்னன்னா உங்களுக்கு தெரியுமா, முத்தகீன்களோட தலைவர்கள் சரியா உண்மையா எங்க இருப்பாங்கன்னா சொர்க்கத்துல மட்டும்தான் சாத்தியம். ஏன்? சொர்க்கத்துல மட்டும்தான் முத்தகீன்களை பார்க்கணும், வேற எங்கேயும் முத்தகீன்கள் இல்ல. அப்ப இந்த துவால அடுத்த பாதி செல்லுது என்ன தெரியுமா, ஏண்ட குடும்பத்தை முத்தகீன்களா மாத்து, அந்த முத்தகீன்களுக்கு தலைவர்களா என்ன ஆக்கிவை. கணவன் கேட்டா கணவனுக்கு, மனைவி கேட்டா மனைவிக்கு. எனவேதான் வீட்டு தலைவன் வீட்டு தலைவி. எனவே சும்மா சாதாரண தலைவர்களா நாங்க இக்க விரும்பல, எங்களோட ஃபேமிலி முத்தகீன்களோட ஃபேமிலி ஆயிக்கணும், அதுக்கு லீடர்களா எங்களை ஆக்கிவை. பாருங்க எவ்வளவு அழகான துவா. இது மாதிரிதான் ஒவ்வொரு துவாவும் தனித்தனியா ஓண்ட பேச போனா டைம் எடுக்கும். எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரம் பேசுவோம். இது ஆக முக்கியமானது. உம்மா அப்பா புள்ளகளை கேட்கறது. எனவே உம்மா அப்பா புள்ளகளை கேட்கிற நேரம் தான் புள்ளகள் ரிட்டர்ன் உம்மா அப்பா கேட்க போகுது. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. புள்ள திருப்பி கேட்க போகுது உம்மா அப்பாக்கு. ஏண்டா என் உம்மா அப்பாக்கு நீ இறக்கம் காட்டு, எனக்கு இறக்கம் காட்டின மாதிரி, என்ன வளர்த்த மாதிரி. எனவே இது இயல்பா வீட்டுல வர வேண்டிய உண்டு. உண்மையில நீங்க இதை அடிச்சு வைக்கிற நேரம் தான் இந்த அந்த இயல்பா பழக்கத்துக்கு வருமே. எனவே இது நல்ல ஒரு முயற்சி. இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரிதான் அந்த எழுத்து வடிவம் நான் ஸ்டார்ட் பண்ண விஷயத்துல முதலாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு துவா உண்டிக்குது, அல்லாஹும் ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும் ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும் ஆஃபினி ஃபி பஸரி. காலமால ஒதுற துவால வாரது ஏண்ட உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான், ஏண்ட செவி கேள்விக்கு ஆரோக்கியத்தை தான், ஏண்ட கண்ணுக்கு பார்வைக்கு ஆரோக்கியத்தை தான் சொல்லி கேட்கிற அந்த துவா. இந்த துவா இது மாதிரி குர்ஆன்லயும் வரும். மனுஷனை படைச்ச நேரம் செவிப்புலனை ஃபெஸ்டுக்கு படைச்ச, அதுக்கப்புறம் பார்வைன்னு சொல்லி. அப்ப என்னண்டா கேட்கிற நேரம் தான் பேச்சுல சொல்ல கேட்கிறோம், அதுதான் எழுத்து வடிவத்துக்கு வருகிறது, அதை கண்ணால பார்க்கிறோம். எனவே செவிப்புலன் இந்த பார்வை இதை வச்சு மனுஷன் ஆரம்பத்துல பேச்சுல ஸ்டார்ட் பண்ணினான், அதை எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வர நேரம் சில காட்சிகளை தான் வரைஞ்சான். எனவேதான் பழைய எழுத்து வடிவத்தை நீங்க பார்க்கல, மிருகங்களை சில அடையாளங்களை தான் யூஸ் பண்ணு. அது கட்டம் கட்டமா மாறி மாறி பல வடிவங்களுக்கு வந்திருக்குது. இதை சூரத்து ரூம் செல்லும் வமின் ஆயாத்திஹி வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வாழ்வானிக்கும். பல மொழிகளை நீங்க பேசுறதுலையும் உங்களோட பல நிறங்கள்ல நீங்க ஈக்கிறதுலையும் அல்லாஹ் அத்தாட்சி இருக்குது விளையினா. எனவேதான் இப்படி அல்லாஹ் மொழிய ஒரு அத்தாட்சியா மாத்திக்கிறான். ஒவ்வொரு மொழியிலையும் வித்தியாசம், எழுத்து வடிவங்கள் வித்தியாசம். எனவே இது ஒரு அல்லாஹ்வோட அத்தாட்சியா காட்டுற விஷயம். எனவே எல்லா மொழிகளையும் படிக்கிறதுக்கு உலகளை தூண்டுன்றது இருக்குது. இது ஒரு இபாதத் உண்மையிலே. ஏன்னா சஹாபாக்கள் ரசமா செஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்களை தனியாக மொழிகளை படிக்க வச்சு டிரான்ஸ்லேட்டரா வச்சுக்கிறாங்க. எனவே இது இஸ்லாத்துக்கு முரணான சப்ஜெக்டோ இஸ்லாத்துல இல்லாத சப்ஜெக்டோ இல்லை. இது ஒரு கடமை. மொழியை படிக்கிறது அல்லாட அத்தாட்சியை படிக்கிறது ஒரு கடமை. எழுத்துக்கும் நன்மைதார ஒரு விஷயமா தான் இஸ்லாம் மிக முக்கியமா சொல்லிக்கிற ஒரு விஷயம். எனவே அல்லாஹ் தாலா இந்த விஷயத்துல எங்களை எல்லாரையுமே ஒன்றுபடுத்தி வைக்கணும். ஏன்னா நாங்க இன்னும் முன்னுக்கு போக வேண்டியது. அண்மை கால அந்த தரவுகளின் படி நாங்க எங்களோட பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருமே பின்னாடி ஒன்றை நோக்கி போய்த்து கொண்டிருக்கிறோம். என்னண்டா போனுக்கு எடிக்ட் ஆயினத்தால போனுக்குள்ள போனோன்னே போன்ல பல விஷயங்கள்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வடிவத்துல வழிகட்டுட்டு போறாங்க. ஆனா செல்லுவாங்க நாங்க போன்ல வாசிக்கிறோம், அதுல வாசிக்கிறோம், இல்ல வாசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியும் போனுக்குள்ள போனா ஒரு புக்கை வாசிக்க எடுத்தாலும் இயல்பா எங்கெங்கயாவது திசை திருப்பதுக்கான நிறைய இது இருக்குது. எனவேதான் ஒரு புக் ஒன்று எடுத்தோம்டா அதுல என்ன இருக்குது, அந்த புக் மட்டும் தானே. எனவேதான் புக் ரீடிங்ன்றது ஒரு தனியான ஒரு அம்சம். போன்ல வாசிக்கிறேன் அது வேற ஒரு விஷயம். எனவே நான் போன் ஏண்ட தேவைக்கா அல்லது போன்ட தேவைக்கு நானா இப்ப எப்படி மாறிக்கு சொல்லுங்க பாக்க. போன் ஏண்ட தேவைக்கா போன்ட தேவைக்கு நானா? இப்ப நிறைய பேர் மாறிக்கிற போன்ட தேவைக்கு அவர் மாறி. ஏன்னா போன் தான் அவரை இயக்குற, அவருக்கு வேற டைம் இல்லை. இல்ல எனக்கு தேவையா, தேவைக்கு பயன்படுத்தணும், மற்றபடிக்கு சைட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஏண்ட டைம்
எனக்கு எப்படி ஒழுங்குபடுத்துறத நாங்க சரி கவனமாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா போனால வழிகெட்ட ஒரு சமூகம், புள்ளைகள் சீரழிற ஒரு சமூகம், பிள்ளைக்கு தின்ன கொடுக்குறதுனால இப்ப போன் தேவையாமே அப்பாக்கு. இதாக பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனா மாறி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இன்னுமே எங்கட புள்ளைல வீக்காகிட்டு தான் போகுது. மாற்று வழிகள் ஏற்கனவே பேசப்பட்ட மாதிரி குர்ஆன்ல கதைகளிக்குது. கதை செல்ற பழக்கம் போயிட்டுது எங்கள்கிட்ட. ஏன் கதை செல்ற பழக்கம் போனண்டா, கதை குர்ஆன்ல எவ்வளவு அழகான கதை எழுதிக்குது. உம்மா அப்பாக்கு இப்ப கதை தெரியா, லேசா கதை செல்றதுக்கு என்ன போன்ல கார்ட்டூனை போட்டா அந்த கதை அது உள்ள குப்பை கதையெல்லாம் மீக்கி மாக்கல, புள்ளையே அந்த கார்ட்டூன் தான் நீக்க போகுது. இதை விட அழகான கதைகளை சொல்லி பழக்கங்களே புள்ளைகள் சரியான இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரு ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு டீச்சர் கேட்கிறா, நீங்க யாரா மாறணும்னு சொல்லி புள்ளைகள்கிட்ட கேட்டோன்னே அந்த புள்ளைகள் எல்லாம் செல்லுது என்ன தெரியுமா, டாக்டர் இன்ஜினியர். நாங்களும் ஸ்கூல்ல சொன்னதானே அந்த நேரம் சரியா. அப்ப அப்படி எல்லாம் மீக்குது. அப்ப அது மாதிரி எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஒரே ஒரு பொடியை மட்டும் சொன்னா, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாதிரி வரணும்னு சொன்னேன். நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாதிரி வரணும்னு சொன்னேன். டீச்சருக்கு அப்செட். என்ன ஒரே ஒரு பொடியை டீச்சர் அந்த பொடியனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறா, எல்லா பிள்ளைகளும் டாக்டர் இன்ஜினியர் இப்படின்னு சொல்லிச்சு, நீ மட்டும் என்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி மாதிரி வரணும்னு சொல்றாய். அந்த பொடியன் சொன்னா ஒரு பதில், நல்ல ஒரு பதில் பாருங்க. டீச்சர், என் உம்மா என்ன செய்வான்டா, நான் படுக்க போற நேரம் நைட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை சொல்லுவா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை, நபிமார்கள்ட கதை, குர்ஆன்ல வார கதை, வரலாற்று கதை, நல்லடியார்கள்ட கதை, இப்படி இமாம்கள கதை, இப்படி ஒவ்வொரு கதை, சஹாபாக்கள கதை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை சொல்லுவா. இதுவரைக்கும் சொன்ன கதைகள்ல எனக்கு மிக பிடிச்ச கதை எதுண்டா, யார்ட கதை, உமர் ரலியல்லாஹு தஆலா கதை. எனவே என்ன டார்கெட் என்னண்டா, உமர் ரலியல்லாஹு தஆலா மாதிரி வரணும். இப்ப சொல்லுங்க, உம்மா பிள்ளைக்கு டார்கெட்டை கொடுத்தே சரியா இல்லையா? சரியான டார்கெட்டை கொடுத்தாவா இல்லையா? இப்ப உம்மாக்கு தெரியணும் யார்ட கதை. எனவேதான் உம்மா வாசிக்கணும், உம்மா ரெடி ஆகணும், கதை செல்ற அந்த பழக்கம். ஏன்னா சின்ன பிள்ளைல கதையை பதிய வைங்களே, அது பெரிய ஒரு டார்கெட்டை கொடுக்குமா அவங்களுக்கு. எனவேதான் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, வாசிப்புன்றது இருக்குது, இது ஒரு தனியான ஒரு அம்சம். எங்கள் உண்மையிலே முழு மனுஷனை மாத்துற ஒரு விடயம் தான். எனவே நாங்க இன்னும் நிறைய உண்மையிலே இவங்க லைப்ரரி ஒன்று இது, இப்ப லைப்ரரி எல்லாம் பயன்படுத்துற குறைஞ்சிக்குது. என்கிட்டையும் ஒரு சாதாரண லைப்ரரி ஒன்று வச்சுட்டு இருக்கிறேன். நிறைய புக்ஸ் வெளியே போனது வரவும் இல்லை. இப்போ கொடுக்குற ஐடியால தான் நிற்கிறேன். இதை மாதிரி நாங்க இன்னும் எங்கள் இந்த துறையில வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. எனவேதான் மாஷா அல்லாஹ் இவங்களும் ஏதோ வாலண்டியரா இந்த முயற்சியை செஞ்சுட்டு போறாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இதை மாதிரி நீங்களும் இதுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க. இதை மாதிரி பல விஷயங்கள் எங்களோட சமூகத்துல செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏண்டா ஒரு வித்தியாசமான ஒரு போக்கொண்டு போயிட்டு இருக்குது. எதிர்கால இந்த புள்ளைகளை பாதுகாக்கிறதுல பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சவாலை நாங்க எதிர்நோக்குறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்னையும் விரும்பியோ விரும்பாமலோ அப்படியான ஒரு சேவையில ஈடுபடுத்த வச்சுட்டான். எனவேதான் இந்த கம்பல உடப்பலாத்த காதி நீதிபதியா வார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். இது ஒரு வாலண்டியர் சர்வீஸ் தான். ஏன்னா இது ஒரு சர்வீஸ் தான், இது ஒரு ஜொப் இல்லை. எனவே இதுலயும் அல்லாஹ்ட அருளால கம்பலையில ஆபீஸை வச்சு முடியுமான பங்களிப்பு, ஏன்னா குடும்பங்களை கட்டி எழுப்புறதுல முடியுமான ஒரு பங்களிப்பு உண்ட அல்லாஹ்ட கிருபையால செஞ்சுட்டு போறேன். அதுக்கும் வாலண்டியரா கம்பல் ஒரு டீம் ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, லேடிஸ் ஜென்ஸ். நான் ஏன் இதை இன்னைக்கு செல்ல வாருண்டா, உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் முடிக்க போறாங்களுக்கு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் தேவையா? கல்யாணம் முடிச்சு வாழ்ற குடும்பங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையா? போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங் தேவையா? தாராளமா நாங்க சேர்த்துக்கு ரெடி ஆகிக்கிறோம். திங்கட்கிழமை ஃபுல் டே கம்பல் எங்களோட ஆஃபீஸ்ல. அன்றைக்கு மட்டும்தான் நான் வீட்டில் யாரையும் சந்திக்கிறதில்ல, டெலிஃபோன்ல பேச மாட்டேன். அந்த ஆஃபீஸ்ல தாராளமா வரையிலும் லேடிஸுக்கு உங்களோட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் டீம் ஒண்டிக்கிறாங்க, ஜென்ஸுக்கு டீம் இருக்கிறாங்க. பிள்ளைகளோட சப்ஜெக்டை பேசணுமா, எங்களோட ஒரு கவுன்சிலர் இருக்கிறா லேடி உண்டு, கெண்டி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவ. அவங்களோட பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லைன்னா கைட் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிறா. எனவே நீங்க திங்கக்கிழமை வந்தா நாங்க ஃப்ரீ அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். இது நாங்க செய்யற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்தினேன். அத மாதிரி இவங்க பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று செய்யறாங்க. கம்பளையில கஹாட்டப்பட்டி பள்ளியில வெட்டிங் ஹால், அதுதான் என் ஆஃபீஸ். எனவே நீங்க தாராளமா திங்கக்கிழமை 8 மணிலேருந்து நாங்க இணைப்போம், 2 மணி வரைக்கும் தான் உள்ளுக்கு எடுக்கிறேன். ஏன்னா பெரிய க்ரௌட் ஒன்று வர, நேரத்தோட வந்தா நேரத்தோட முடிச்சுட்டு போயிடும், இல்லாட்டி சரியான மட்டும் காக்க வேண்டி வரும். ஏன்னா பெரிய க்ரௌட் ஒன்று டைமுக்கு வருவாங்க. நாங்க எங்களால எந்த ஹெல்ப்பை செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். ஏன் இன்னைக்கு சொல்றேன்டா, இதை மாதிரிதான் இப்படித்தான் நாங்க சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல
அப்படியான பங்களிப்புகளை செஞ்சு ஏண்ட அளவு கட்டி எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணோம். அல்லாஹ் தாலா எங்கள் எல்லாரையும் அதில் கபூல் செய்யணும். அதுல இந்த ரீடிங் என்ற விஷயத்துல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ரசூல் சாஸ்மாவுக்கு ஓர்டர் போட்ட, எனவே இப்படியான ஒரு எழுத்துக்கும் நன்மையை தார அப்படியான மார்க்கத்தை சுமந்த நாங்க ரீடிங்ல குர்ஆனோட சேர்த்து குர்ஆனை விளங்குற அந்த அரபையும் படிக்கலுமே. இந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த மொழிகளையும் படிச்சு அந்த ரீடிங் மூலம் சாதனை படைக்கிற மனிதர்களா மாறுறதுக்கு அல்லாஹ் தாலா இவர்களுக்கு அருள் புரியணும், எங்கள் எல்லாருக்கும் அருள் புரியணும். அதுல பங்காளிகளை எங்கள் எல்லாரும் அல்லாஹ் தாலா ஒன்று சேர்த்து வைக்கணும். அந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.